1,30,69,000 மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை வழங்குகிற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மொத்த எண்ணிக்கை 3,46,901 ஆகும். அதாவது கிட்டத்தட்ட 70% குடும்ப அட்டைதாரர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. இதனால் நிச்சயமாக எல்லோருமே திருப்தி அடைவார்கள். அந்த 30% எது என்பது அவர்களுக்கால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நிராகரிச்சுன்னா, அரசாங்க வேலை கட்டுவது பார்ப்பது அல்லது பெரிய பணக்காரர்களாக இருப்பது, வருமான வரி கட்டுவது போன்றவையெல்லாம் கழித்துவிட்டு இன்றைக்கு இந்தியாவிலேயே மகளிர் உரிமை தொகையை அதிகரித்திருக்கிற ஒரே மாநிலம், எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. மற்றது டெல்லி, மற்ற மாநிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் அறிவித்தது ஒன்று, அப்புறம் நிறைய நிபந்தனைகளை போட்டு குறைத்திருக்கிறார்கள். நாங்கள் நிபந்தனைகளை தளர்த்தி உயர்த்தி இருக்கிறோம். அதுதான் திராவிட மாடல் அரசு. எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகையை தான் சொன்னபடி இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே 70% குடும்பத்தினருக்கு தருகிறார். எஸ்ஐஆர் மூலம் 77 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்கோம். இது எஸ்ஐஆர் கிடைத்த வெற்றி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இந்த வாக்காளர்கள் வச்சுதான் திமுக தேர்தல் நடத்திருக்காங்கன்னு சொல்லி அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அண்ணாமலை என்னைக்குமே பகல் கனவு காண்பார், குற்றச்சாட்டு வைப்பார். இந்த 77 லட்சம் வாக்காளர்கள் இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க இறந்தவங்க, ஷிஃப்டட், அந்த மாதிரி தான். நாங்கள் எந்த திருட்டு ஓட்டும் எங்கேயும் போடலை. திருட்டு ஓட்டு யார் போடுவாங்க என்பது இந்தியாவுக்கு தெரியும். அந்த இன்றைய பொறுத்த வரைக்கும் இந்த 77 லட்சம் ஓட்டு நீக்கப்பட்ட காரணத்தாலே எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான வாக்காளர்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். நாங்கள் இந்த 200 என்கின்ற இலக்கை மிக சுலபமாக அடைவதற்கு இது எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அவர் அந்தமான் நிக்கோபார், ஸ்ரீலங்கா, கேரளா, கர்நாடகா எல்லாத்தையும் கலந்து பேசி திராவிட நாடுன்னு நினச்சிக்கிட்டு பேசியிருக்காங்க. திராவிட நாடு அரசியல் அப்படியெல்லாம் அசம்பிளி அது ஒன்றும் கிடையாது. இப்படி மொத்தமாக கூட்டினா கூட அவருக்கு 210 வராது. வரவேற்கிறது தக்கதுதான். எங்களுக்கு ரொம்ப ஈஸி. திருப்பரங்குன்ற விவகாரத்துல நீதிபதிக்கு பயத்தை காட்டிட்டீங்க. தீர்ப்பு சொன்னா இப்படிதான் நீதிபதிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை குற்றம். நீதிபதிக்கு பயங்காட்டுகிற, அச்சுறுத்துகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நாங்கள் எத்தனையோ அடி வாங்கி இருக்கிறோம் நீதிமன்ற தீர்ப்புகளிலே. அப்பொழுதெல்லாம் அமைதியை தான் காத்திருக்கிறோமே தவிர நீதிபதிகளை அச்சுறுத்திய வரலாறு எங்களுக்கு கிடையாது. இன்றைக்கும் நீதியை மதிக்கின்றவர்கள் நாங்கள். எனவே நீதிபதிகளை அச்சுறுத்துகின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. வேறு யாரும் போலியானவர்கள் அந்த வேடத்திலே வந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஆமா, அதாவது மலை உச்சியிலே வைக்கப்படுகிற சர்வேக்கள் அது கீழே இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இது உயரமாக வைக்கப்பட்டது. வேற எங்கேயாச்சும் தீபத்தூண் 8 அடியில் வச்சிருக்காங்களா? அது அதை விட உயரமாக வச்சிருக்காங்க, குட்டையாகவும் வச்சிருக்காங்க. அதனால அதுல எந்த காலத்துல தீபம் ஏத்துச்சு அதை சொல்லணும். இந்த காலத்தில் நாங்கள் தீபம் ஏற்றி இருக்கிறோம், அதுக்கு ஆதாரம் இருக்குது என்று சொன்னால் அப்புறம் பேசுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாலேயும் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கிலையும் தமிழக அரசு வழக்காடி அந்த வழக்கிலே இந்த இடத்திலே இந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்படவில்லை, அதற்கான ஆதாரங்கள் கிடையாது என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். அதே அண்ணாமலை சொல்லியிருக்கிறது, ஆனா அவருக்கு ஆதரவாக 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 62 ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற ஆதரவான கடிதங்களை கொடுத்திருக்காங்க. இது நீதித்துறையை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கிளப்பி விடுகிற ஒரு கடுமையான, ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல். நாங்கள் யாரையும் அச்சுறுத்தவில்லை. நிச்சயமாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் தூண்டி விடுகிறார்கள் என்று நீங்கள் சொல்வதை எடுத்துக்கொண்டால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இன்றைய பாஜக அரசும் அதை சேர்ந்தவர்களும் செய்கின்ற சதி வேலைதான். எனவே நாங்கள் நீதியை மதிப்பவர்கள், சட்டத்துக்கு மரியாதை கொடுப்பவர்கள், நீதித்துறைக்கு மதிப்பு கொடுப்பவர்கள். நாங்கள் எந்த நீதிபதியையும் அச்சுறுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நியாயத்தின் பக்கம்தான் நாங்கள் நிற்போம்.
அமைச்சர் KN நேரு அமலாக்கத்துறை புகார் அளிக்குமே லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யல, காலம் தாழ்த்துறான்னு சொல்லி அதை பற்றி அரசு முடிவு எடுத்துக்கொள்ளும். இதை பற்றி ஒன்றும் அண்ணாமலை சொல்றதை வந்து தமிழ்நாடு அரசு கேட்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. சார் எத்தனை முறை வேணாலும் கொடுத்துட்டு போறாங்க சார், அதை பத்தி உங்களுக்கு என்ன? தமிழ்நாடு அரசு அதுக்கு தகுந்த விளக்கங்களை கொடுத்துக் கொள்ளும். தேர்தல் நேரத்தில் என்ன வேணாலும் ஒன்றிய அரசு செய்யும். எதையும் எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இந்த இயக்கத்துக்கு, திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு சிறந்த ஆட்சி இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆன்மீக பாதையை சொல்லி இவர்கள் திசை திருப்ப பார்க்கிறார்கள். அந்த திசை திருப்பலெல்லாம் தமிழ்நாட்டிலே எடுபடாது. இது திராவிட மாடல் மண்ணாக இருந்தாலும் ஆன்மீக உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளித்து, இன்றைக்கு திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டால் புதுப்பொலிவோடு இருக்கிறது, பழனி புதுப்பொலிவோடு இருக்கிறது, சமயபுரம் புதுப்பொலிவோடு இருக்கிறது. இப்படி ஆன்மீகத்துக்கும் முக்கியத்துவம் தருகிற அரசுதான் இந்த அரசு என்பதை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழன் உணர்வான், இந்து உணர்வான். தமிழக அரசு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம், புதுச்சேரி அரசு பாதுகாப்பு சார், அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலையே படலை. ஏன்னா அவங்க வந்து இங்கே மேடையில் ஏறினவுடனே, பஸ்ஸில் ஏறினவுடனே தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தான் நன்றி சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு சாடிஸ்ட் கிடையாது. யாரையும் நசுக்க வச்சு கும்பலை சேர்த்து நசுங்கி அதில் வந்து மகிழ்ச்சி அடைகின்ற எண்ணம் எங்களுக்கு எந்த அளவும் கிடையாது. எனவே அவர்களை பொறுத்த வரைக்கும் அறியாமை அல்லது ஆசை இவற்றால் அவர்கள் இன்றைக்கு அழிந்து போவார்களே தவிர, நிச்சயமாக ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம், தமிழகத்தில் அது எடுபடாது. திரும்ப திரும்ப பீகாரை போலவே வந்து இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படும், பீகார்ல என்ன நடந்ததோ அதே போல நடக்குது அமித்ஷா சொல்லிட்டே இருக்காரு. அதாவது அமித்ஷா 1000 முறை எதை சொன்னாலும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயும் அதுதான் சொன்னாங்க, கூட்டணி அமையலைன்னாங்க. இப்போ கூட்டணி அமைச்சிருக்காங்க, அந்த கூட்டணியிலே கலகலத்து போச்சு, முக்கியமானவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று பாஜகவுக்கு தெரியும். எனவே அந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எதையாவது எல்லாரையும் கூட்டி கழித்து பார்த்து ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. எலெக்ஷன் நேரத்தில் குளத்தில் தூண்டி விட்டு கலக்கி விட்டு மீன் பிடிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் இங்கே நடக்காது. ஏனென்றால் இங்கே இருப்பவர் மு.க. ஸ்டாலின். நிச்சயமாக மேகதாது அணை விவகாரத்திலே திராவிட முன்னேற்ற கழக அரசு துரோகம் செய்யாது. நாங்கள் நீதிமன்றம் மூலமாகவோ அல்லது எங்களுடைய நீர்வளத்துறை மூலமாகவோ தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வோமே தவிர ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக அங்கே மேகதாது அணை கட்ட நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார், அது அவங்க சார், அவர் வந்து பார்த்தாருன்னா அவர் நெருக்கமானவரா இல்லையாங்கிறது உங்களுக்கு எனக்கு தெரியாது. அவர் பார்த்துட்டு போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. வெளிப்படையாக தானே பார்த்தாரு, திருட்டுத்தனவா போய் பார்க்கல, முக்காடு போட்டுக்கிட்டு போய் பார்க்கல, அப்புறம் என்ன விடுங்க சார். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி இன்றைய தேதியில 2026 தேர்தலுக்கு சரியாக இருக்கிறது. எங்க கூட்டணியிலிருந்து ஒரு செங்கலை கூட உருவ முடியும். பிரதமர் மோடி அமித்ஷாவும் அடுத்தது தமிழகம் வர்றாங்க. புதுக்கோட்டையோட 9 ஜனவரி வருவாங்க. அவங்க தமிழகத்துக்கு அடுத்தடுத்து வர்றது நம்ம தமிழ்நாட்டுக்கு அடுத்தடுத்து வரட்டும். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பணத்தை தந்துட்டு வரட்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய, அது கல்விக்காக கொடுக்க வேண்டிய பணம், 100 நாள் வேலை திட்டத்துக்காக கொடுக்க வேண்டிய பணம், இதையெல்லாம் நீங்க தராம சும்மா தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறதுக்காக வந்து செல்வது தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறது. வாயில வந்து வெண்ணெய் தேனை தடவிக்கிட்டு பேசினா என்ன எல்லாரும் ஏமாந்துருவாங்களா? அதனால் நிச்சயமாக நாங்கள் ஏமாற மாட்டோம். எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தரட்டும், ஜிஎஸ்டியில் உரிய பங்கை தரட்டும். அதையெல்லாம் தந்துட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அப்பொழுது பாராட்டுவோம்.